எம்ஜிஆருக்கு என்ன அநியாயம் பண்ணாங்களோ, ஜெயலலிதா அம்மாக்கு என்ன அநியாயம் பண்ணாங்களோ, அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் அந்த அநியாயம் நடந்துட்டு இருக்கு. தலைவர் விஜய் அவர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டது எவ்வளவு ஜனநாயகத்தினுடைய அநியாயம் மக்களுக்கு தெரியும், பெண்களுக்கு தெரியும். இது ஒரு அநியாயம். எதுக்காக உங்க தொகுதி கொளத்தூர் தொகுதிக்குள்ள வரும்போது காவல்துறையை முடக்குனீங்க? கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இந்த ஒருதலை பட்சமா காவல்துறை செயல்படுறதை நாங்க சொல்லுவோம். மக்கள் ஒரு தலைவரை பார்க்க வரும்பொழுது, இயற்கையாக வரும்பொழுது அதை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு தான் இருக்கிறது. ஆனால் அந்த காவல்துறை இன்றைக்கும் மக்களுடைய உயிரை பணயம் வைத்து மற்ற கட்சிகள் மேல பழிய போட்டு, குறிப்பா எங்க தலைவர் விஜய் சார் மேல பழிய போட்டு எங்களுக்கு கெட்ட பேரை நடத்தி நீங்க நல்ல பேர் உருவாக்கி அரசியல் ஜெயிக்கணுங்கிற ஒரு போலியான ஒரு கருத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை நிப்பாட்டுங்க. மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. 50 வருஷ அரசியல்வாதின்னு சொல்றீங்களே, கரூர்ல 41 மக்கள் எந்த பிறகுமா உங்களுக்கு இன்னும் புரியல? எதுக்காக உங்க தொகுதி கொளத்தூர் தொகுதிக்குள்ள வரும்போது காவல்துறையை முடக்குனீங்க? இது எங்களுடைய கேள்வி. அப்படி நார்மலா ஒரு பிரச்சாரம் பண்ணும் எங்க தலைவரும் பொழுது, இன்னைக்கு எங்களுடைய தலைவர் விஜய் சார் மேலையும் முதலமைச்சரா வரக்கூடிய எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மீதும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது முடக்கக்கூடிய செயல் அல்ல, மிரட்டக்கூடிய செயல். இதற்கு நாங்கள் சட்ட ரீதியான போராட்டத்தை நாங்கள் அணுகுவோம். கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இந்த ஒருதலை பட்சமா காவல்துறை செயல்படுறதை நாங்க சொல்லுவோம். காவல்துறையோட ஆபீசர் குறை சொல்றதோட அது இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேல அவர்கள் தான் காரணம். அதை நாங்க பதிவு பண்றோம். கூடிய விரைவில் மக்களுக்கு தெரியும் என்ன உண்மை அப்படின்னு. கொளத்தூர் மக்களுக்கு தெரியும். எந்த கட்சிக்காரங்களும் நாங்க ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. இது அன்ஆர்கனைஸ்டு மக்களுடைய எழுச்சி அலை. மக்கள் ஒரு தலைவரை பார்க்க வரும்பொழுது, இயற்கையாக வரும்பொழுது அதை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு தான் இருக்கிறது. ஆனால் அந்த காவல்துறை இன்றைக்கும் மு.க. ஸ்டாலின் சாருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு மக்களுக்கு என்ன வேணா நடக்கட்டும்ங்கிறத அவங்க பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு தான் நாங்க இதை மக்கள்கிட்ட பதிவு பண்றோம். இது எவ்வளவு பெரிய மனவலியா எங்க தலைவருக்கு இருக்கும். நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றது தவறா? அவர் மேல இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டது எவ்வளவு ஜனநாயகத்தினுடைய அநியாயம் மக்களுக்கு தெரியும், பெண்களுக்கு தெரியும். இது ஒரு அநியாயம். எம்ஜிஆருக்கு என்ன அநியாயம் பண்ணாங்களோ, ஜெயலலிதா அம்மாக்கு என்ன அநியாயம் பண்ணாங்களோ, அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் அந்த அநியாயம் நடந்துட்டு இருக்கு. இதை நாங்க வன்மையாக மக்கள்கிட்ட கொண்டு போய்